மோதி மீண்டும் மத்திய கிழக்கு பகுதிகளிலே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஈரானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கலவரம் தான். உள்நாட்டு கலவரத்திலே அந்த ஈரானின் உச்சபட்ச தலைவர் என்று அழைக்கப்படுகிற சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்ற கமேனிக்கு எதிராக தற்பொழுது உள்ளூர் மக்களே களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா எங்களிடம் அந்நாட்டு தலைவர்கள் பலர் நீங்கள் தலையிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், எனவே நாங்கள் தலையிடுவோம் என்ற வகையிலே கூறி வந்தனர். தற்போது கொக்கரிக்கும் வகையிலே ட்ரம்ப் கூறியிருக்கிறார், ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்நாட்டு மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முன் எப்போதும் இல்லாத வகையிலே சுதந்திரத்தை எதிர்நோக்குகிறது ஈரான். மக்களின் இந்த போராட்டத்திற்கு அமெரிக்கா உதவ தயாராக இருக்க என்று கூறிவிட்டு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே பல பஞ்சாயத்துகள் இருக்கிறது. இந்த நிலையிலே ஈரான் தற்போது தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த பழமைவாதிகளின் பிடியிலிருந்து நாடு சிக்கியிருக்கிறது ஈரான். அதிலிருந்து விடுவிப்பதற்காக அமெரிக்கா எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் செய்யும். அதுவும் அமெரிக்கா இதுவரை ஈரான் என்ன எதிர்பார்க்கிறோ அந்த எதிர்பார்க்காத நிலையில் எதிர்பார்த்ததை கொடுக்காத வகையிலே மிகப்பெரிய தீவிர தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்ற வகையிலே அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். அதுவும் ஏர்போர்ஸ் 1 என்ற அவருடைய தனிப்பட்ட அதிபர்களின் தனிப்பட்ட விமானத்திலே இருக்கும்போது செய்தியாளரை சந்திக்கும் போது கூறியிருக்கிறார். அதில் மிக தெளிவாக அவர் கூறியிருக்கிறார், அதாவது எந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரிவிப்பதற்காக அதாவது மிக தெளிவாக கூறியிருக்கிறார். Trump issued a blunt warning. If they do that, we will hit them at levels that they have never been hit before. இதற்கு முன்னால் இதுவரை அவர்கள் சந்திக்காத அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதலை செய்வோம். அதாவது அவர்கள் தொடர்ந்து மக்களை சுடும் வேலையில் ஈடுபட்டால் ஒரு சிலர் துப்பாக்கியால் கண்ணீர் புகை கொண்டு வீசி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை குறைந்தது 550க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகி இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறால் தொடர்ந்து அந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அதிபர் ட்ரம்ப் தற்போது கொக்கரித்திருக்கிறார், என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாது, ஆனால் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எனக்கு ஈரானில் நிலவரம் எப்படி இருக்கிறது என்ற தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. முப்படைகளின் தளபதிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறேன், அவர்களும் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரோவுக்கு ஏற்பட்ட கதிதான் கமேனிக்கும் ஏற்படுமோ என்ற ஒரு சூழலும் தற்போது அங்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். என்றால் ஈரானிலே அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் நடப்பதே வேறு. ஈரான் ராணுவத்தை சுட்டுக் கொள்வோம் என்று பகிரங்கமாக கொக்கரித்திருக்கிறார், எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் இதை பார்த்துவிட்டு அமைதியாகவும் ஈரான் இல்லை, ஈரான் அரசும் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் நடைபெற்ற போரின் பொழுது அணு ஆயுதங்களை அழிக்கிறோம் என்று எங்கள் நாட்டிற்குள் வந்து குண்டு வீசிவிட்டு சென்றீர்கள், நாங்கள் பதிலடி கொடுத்து உங்களை விரட்டி அடித்ததை மறந்து விடாதீர்கள், உங்கள் நிலைகளை எல்லாம் நாங்கள் தாக்கியதை மறந்து விடாதீர்கள் என்ற வகையிலே ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனியின் சார்பிலே அந்த நாட்டு நிர்வாகம் பதிலடி எச்சரிக்கை கொடுத்திருக்க அமெரிக்காவுக்கு. எங்கள் மீது கை வைத்தால், எங்கள் வாளாட்டினால் வாளை ஒட்ட நறுக்குவோம் என்ற வகையிலே அமெரிக்காவுக்கும் பதிலடி கொடுத்திருக்கிறது ஈரான் அரசு. இந்த நிலையிலே தற்போது மத்திய கிழக்கு நாட்டிலே மத்திய கிழக்கு பகுதியில் குறிப்பாக ஈரான் மற்றும் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு அபாயகரமான சூழல், அசாதாரண சூழல், ஒரு போர் சூழல் நிலவுகிறது என்றால் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக அதை மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அசாதாரண சூழல் தான் அங்கு காணப்படுகிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிய முடியாத அளவுக்கு தான் தற்போது அங்கு சூழல் இருக்கிறது. ஒரு பக்கத்திலே மக்கள் போராட்டம், மறுபக்கத்திலே 2 நாட்டு ராணுவங்களும் தயார் நிலையில் நீயா நானா என மோதி பார்த்து விடுவோம் என்ற வகையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை மிக தெளிவாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அமெரிக்காவின் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து எங்களுடைய ராணுவம் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. எனவே எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்வோம். ஏற்கனவே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ இது போன்று தொடர்ந்து எங்களை எதிர்த்து பேசிக் கொண்டே இருந்தார். கடைசியில் அவர் கதி என்னவாயிற்று என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே அந்த வகையில் ஒரு நிலை கமேனிக்கு ஏற்படலாம் என்ற வகையிலே மறைமுகமாகவும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். எனவே அங்கு ஒரு பதற்றமான போர் சூழல் நிலவுகிறது. எப்பொழுது என்ன வெடிக்கும், என்ன குண்டு வெடிக்கும், யார் தாக்கப் போகிறார் என்று. ஆனால் 2 நாட்டு ராணுவத்திலும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஈரானின் படைகளும் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவும் தங்கள் கப்பற்படைகளில் எல்லாம் தயாராக விமானங்களை வைத்திருப்பதாகவும் எந்த நேரத்திலும் அவர்
புயல் போல் பறந்து வந்து குண்டுகளை வீசிவிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பதற்றமான போர் சூழல் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவுகிறது என்பதுதான் தற்போதைய யதார்த்த நிலையாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.